சத்தீஸ்கர் மாநிலத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலக்கரி சுரங்க வளாகத்தில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு 2500 மெகாவாட் வரை மின்சாரம் பெறப்படும் என்றும் 2018-2019 மின் உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சட்டப்பேரவையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய மின்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், சத்தீஸ்கர் மாநிலத்தில் காரியபல்மா செக்டார் 2 நிலக்கரி பகுதியில் நிலக்கரி எடுக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கும் மகாராஷ்டிர மாநில சுரங்க நிறுவனத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நிலக்கரியை பயன்படுத்தி சுரங்க வளாக அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு 2500 மெகாவாட் வரை மின்சாரம் பெறப்படும் என்றும் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கமான காரியபல்மா செக்டார் 2 நிலக்கரி பகுதியிலிருந்து நிலக்கரியை எடுப்பதற்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கும் மகாராஷ்டிர மாநில சுரங்க நிறுவனத்திற்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருந்து பெறப்படும் நிலக்கரியை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மகாராஷ்டிர மாநில சுரங்க நிறுவனமும் முறையே 77-23 என்னும் விகிதாச்சாரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மகாத்தமல் நிலக்கரி சுரங்கங்கள் லிமிடெட் என்ற பெயரில் கூட்டு முயற்சி குழுமம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு கிடைக்கும் நிலக்கரியின் பங்கை பயன்படுத்தி சுரங்க வளாக மின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு 2500 மெகாவாட் வரை கிடைக்கும். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, கடந்த 3 ஆண்டுகளில் மேம்பால பணிகளுக்காக 642 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 311 பால பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் 137 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் 3 ஆண்டு காலத்திலே 642 கோடி இந்த பால பணிகளாக நபார்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டு 311 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 137 பணிகள் நிறைவு பெற்று இதை புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டு தற்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு கேள்விக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் பதிலளிக்கையில், மாநிலம் முழுவதும் புதிய கல்லூரிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இதுவரை இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் மாண்புமிகு இதயம் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மார்கள் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை கல்லூரிகளுக்கும் இதுவரையில் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை ஒதுக்கி தந்து அங்கே கட்டிடப்பட்டுகிற பணி நடைபெற்று வருகிறது.